3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்லுவான். அப்போ அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், அப்படியே ஆகாரத்தையும் கொடுக்க கடவன் அப்படிம்பார். யாருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே போல் இவனிடத்துல மனம் திரும்புதல் உண்டாகுது. விசுவாசித்து அவருடைய உபதேசத்துக்குள்ளே வரும்போது, அதை விசுவாசிக்கும் போது அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுது. அவன் சொல்கிறான், என்னுடைய ஆசைகளை நான் பாதி ஏழை கொடுத்துருந்தேன், நான் ஏதாவது அநியாயமாக வாங்கினா அதை நாளத்தனையாக திரும்ப கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறார். உடனே இயேசுப்பா சொல்கிறார், இன்றைக்கே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறார். உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீயும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படிங்கிறார். ஆபிரகாமுக்கு குமாரனா அவன் விசுவாசிக்கிறானா, விசுவாசிக்கின் தகப்பன் தான் ஆபிரகாம். அந்த விசுவாசத்தின் மூலம் இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக ஆகிறானா. அடுத்த வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படிங்குது. அப்போ இழந்து போனதை தேடவும்னா என்ன இழந்து போனாங்க? ஜீவனை இழந்து போயிருக்கிறோம். எல்லாருமே பாவத்தை நிமித்தம் ஜீவனை இழந்து போயிருக்கிறோம். இப்போ அந்த ஜீவனை கொடுக்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.